என்ன பார்க்க போகிறோம்னா த்ரீ டைமென்ஷனல் மோஷனில் என்னது 3 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்டு இஜெட் ஆக்சிஸ் 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கும் ரைட்டா. அப்போது எ பேர்டு ஃப்ளையிங் இன் த ஸ்கை, ஆகாயத்தில் ஒரு பறவை பறக்குது என்றால் அதுக்கு 3 ஆக்சிஸ் இருக்கும் ரைட்டா. அது ஆகாயத்தில் எது பறந்தாலும் கீழே தரையை விட்டுட்டு தரையில் ஒரு கால் வைக்காமல் ஆகாயத்தில் பறந்தால் அதுக்கு 3 டைமென்ஷனில் இருக்கும் ரைட்டா. அப்போ ரேண்டம் மோஷன் ஆஃப் எ கேஸ் மாலிகுல், அப்போ கேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் மூலக்கூறுகள் நகழ்கிறது இல்லையா, அது ரேண்டம்னு சொன்னது சீரற்ற முறையில், அதாவது சீரான மோஷன் இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு நகலும், ஒரு ஸ்டெடியான மோஷன் கிடையாது, அதுவாட கண்ட டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். அதனால தான் இதுக்கும் ரேண்டம்னா சீரற்ற இயக்கம்னு சொல்லுவாங்க. சீரற்ற இயக்கம் ஆகிய கேஸ் மாலிகுல் என்னது, வாயு மூலக்கூறுகள் ரைட்டா. அடுத்து 3ஆவதாக ஃப்ளையிங் ஆஃப் எ கிட்டு ஆனைய விண்டி ஸ்கை, விண்டி டே என்னென்ன, காற்றோட்டமான நாளில், அது காற்று வீசக்கூடிய நாள். அப்போ அந்த சமயத்தில் தான் கிட்டு விடுவீங்க. கிட்னு என்னது, பட்டம் ரைட்டா, அது பறக்குது இல்லையா. ஃப்ளையிங் ஆஃப் எ கிட், ஒரு பட்டம் பறக்குது ரைட்டா. அது எப்போ, ஆனைய விண்டி டே, காற்று உள்ள நாளில் தான் பறக்கும், காற்றையில் என்ன பறக்குமா, அதான் விண்டி டே, அதுவும் 3 டைமென்ஷனல் தான். இப்போ நெக்ஸ்ட் வாங்க, எலிமெண்ட்ரி கன்செப்ட் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. அப்போ எலிமெண்ட்ரி கன்செப்ட் என்ன, கன்செப்ட்னா கருத்து ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் ஸ்கேலர்னு தெரியும் இல்லையா, ஸ்கேலர்னால் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. ஏற்கனவே பள்ளி படிச்சிருக்கீங்க இல்லையா. வெக்டர்னா டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட், அது திசையும் இருக்கும், அதுக்கு அளவும் இருக்கும் ரைட்டா. அப்போது எலிமெண்ட்ரி கன்செப்ட் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னா எலிமெண்ட் அதாவது பொருட்கள் சம்பந்தமான கருத்து இது அதுக்கு வெக்டர் அல்ஜிப்ராவில் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம் ரைட்டா. அப்போ இன் ஃபிசிக்ஸில் சம் குவான்டிட்டிஸ் பொசஸ் only magnitude and some quantity possess both magnitude and direction. ஃபிசிக்ஸ் இயற்பியலில் சில குவான்டிட்டினா சில பொருட்கள் குவான்டிட்டினா பொருட்கள் தான். குவான்டிட்டிஸ் பொசஸ்னா வைத்திருக்கும். எதை வைத்திருக்கும், ஒன்லி த மேக்னிடியூட், அளவு மட்டும்தான் வச்சுருக்கும் ரைட்டா. ஆனால் அண்டு மேலும் சம் குவான்டிட்டிஸ்னால் இன்னும் சில பொருட்கள் என்ன வச்சுருக்கோம், பொசஸ்னால் வைத்திருக்கும். போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், மேக்னிடியூட்னா அளவும் இருக்கும் திசையும் இருக்கும். அதுதான் சில பொருட்கள் பொசஸ் மேக்னிடியூட் ஒன்லி, சில பொருட்கள் மேக்னிடியூடு இருக்கும் ப்ளஸ்ஸு டைரக்ஷனும் இருக்கும். அப்போ டு அண்டர்ஸ்டாண்ட், இதை புரிந்து கொள்வதற்கு தீஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றா. இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இந்த ஃபிசிக்கல் அதாவது இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்கல்னா அது இருக்கக்கூடிய அதோட தன்மை, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலார். அப்படின்னா இது அவசியமானது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு, இது அவசியமானது. எது அவசியமானது, டு நோ, அறிந்து கொள்வது அவசியமானது. எதை அறிந்து கொள்வது அப்படின்னா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் அண்ட் ஸ்கேலார். அப்படின்னா வெக்டார்ன்றது மேக்னிடியூடு இருக்கும், திசையும் இருக்கும். அப்போ ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட், அளவு மட்டும்தான் இருக்கும். அப்போ இதனோட குணநலங்களை, ப்ராப்பர்ட்டிஸ்னால் இந்த வெக்டாரிக் ஸ்கேலாரோட குணநலங்களை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். எதற்கு, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி, அந்த பொருளின் அளவு, அது பொருள் எந்த மாதிரி பொருள், இயற்கையில் என்ன மாதிரி பொருள், அது மேக்னிடியூட் மட்டும் இருக்கா இல்லை டைரக்ஷன் இருக்கா என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது வெக்டார் அண்ட் ஸ்கேலாரோட ப்ராப்பர்ட்டிஸ் மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட் ரைட்டா. அப்போ ஸ்கேலார்னு என்னென்னு பார்ப்போம். It is a property which can be described only by the magnitude. அப்போ ஸ்கேலர்னா இது ஒரு குணநலம், ப்ராப்பர்ட்டினா ஒரு குணநலம். இந்த குணநலத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which can be described, இந்த குணநலம் விவரிக்கப்படுகிறது. ஸ்கேலார் என்ற ஒரு குணம் விவரிக்கப்படுகிறது, கேன் பி டிஸ்கிரைப்டு, விவரிக்கப்படுகிறது. எப்படி என்றால் ஒன்லி பை மேக்னிடியூட், அது ஒரு அளவு மட்டும்தான் இங்கே இருக்கிறது என்று விவரிக்கப்படுகிறது ரைட்டா. அண்டு இன் ஃபிசிக்ஸில் ஏ நம்பர், இது ஃபிசிக்ஸில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் அஸ் ஸ்கேலார். அந்த குவான்டிட்டி, அந்த பொருட்களின் எண்ணிக்கை மட்டும் சொல்லுவது ஸ்கேலார், எண்ணிக்கை தான். அது டைரக்ஷனில் அது வரை இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி என்னென்னது ஸ்கேலார் குவான்டிட்டி ரைட்டா. அப்போ எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது தூரம்ன்றது என்னதுன்னா 10 கிலோமீட்டர் இல்லை 12 கிலோமீட்டர்னு சொல்லுவேன், அவ்வளோதான். இதுக்கு எதாவது திசை இருக்கா,
ஏதாவது மூவ்மெண்ட் ஆச்சா? ஒன்றுமே இல்லை. அப்போ இது ஸ்கேலர் குவான்டிட்டி. அடுத்து மாஸ். இந்த ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு வர்றேன், இதுக்கு எதாவது திசை இருக்கா? எதாவது மூவ் ஆகுதா? அது இல்லை இல்லை. அப்போ மாஸ். இது ஸ்கேலர் குவான்டிட்டி, மாஸ்னு எடை. அடுத்து என்னது? டெம்பரேச்சர், வெப்பநிலை. 23 டிகிரி செல்சியஸ்ன்ற அதுக்கு ஏதாவது மாஸ் இருக்கா? அதாவது டைரக்ஷன் இருக்கா? ஏதாவது திசையில் போகுதா? இல்லை. அப்படின்னா இதுவும் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடு, வேகம். ஸ்பீடு, வேகம், அது வந்து ஸ்கேலார் கிடையாது, ஸ்கேலார்ஸ் குவான்டிட்டி, வெக்டார் கிடையாது. ரைட்டா? அதுபோல் வெக்டார் குவான்டிட்டினா வித் சேம் டைரக்ஷன். ரைட்டா? அதில் போகணும். அண்டு எனர்ஜி, ஆற்றல்ன்றது இவ்வளோ ஆற்றல் இருக்குது, இத்தனை ஜூல் இருக்குன்னு சொல்கிறேன். அது வந்து எதாவது ஸ்கேலார் வெக்டார் குவான்டிட்டியா? கிடையாது, ஸ்கேலார். அப்போ நல்லா பாருங்கள். இப்போ வெக்டார் குவான்டிட்டி பார்ப்போம். இட் இஸ் த குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்டு பை போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இது ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவு. ரைட்டா? இட் இஸ் த குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்டு, இது விவரிக்கப்படுகிறது. இட் இஸ் டிஸ்கிரைப்டு, விவரமாக சொல்லப்படுகிறது. எப்படின்னா பை போத் த மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். இதுக்கு மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷன் இருக்குது என்று விவரமாக டிஸ்கிரிப்ஷன் விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அப்போ ஜியோமெட்ரிக்கலினா வடிவியல் சம்பந்தமாக, வடிவியல்னா வடிவமைப்பு சம்பந்தமாக, வடிவியலில் வெக்டார் இஸ் டைரக்டட் இன்டு லைன் செக்மெண்ட். வெக்டார் என்பது இஸ் டைரக்டர்னா அனுமதிக்கப்படுகிறது. எவ்வாறாக? வெக்டார் என்பது ஒரு லைன் செக்மெண்ட், ஒரு துண்டு கோடு என்று அனுமதிக்கப்படுகிறது. இது பாருங்கள், இந்த துண்டு கோடுறதுக்கு ஆறாம் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகிறதா சொல்லலாம் லைன் செக்மெண்ட் துண்டு கோடுன்னு அர்த்தம். துண்டு கோடு என்று டைரக்டர்னா அதை நோக்கி செல்லுகிறது, துண்டு கோடாக செல்லுகிறதுன்ற அர்த்தம். ரைட்டா? அப்போது நல்லா பாருங்கள். ஜியோமெட்ரிக்கலி வடிவியல்னா வடிவில்னா அதோட அமைப்பை சொல்கிறான். வடிவில்னா அது அமைப்பு, வெக்டாரோட அமைப்பை சொல்கிறான். ஜியோமெட்ரிக்கலி வெக்டார். வெக்டாரின் வடிவமைப்பானது எப்படி இருக்குது? இஸ் டைரக்டர்னா திசையை நோக்கி செல்லுகிறது. எப்படி? ஆஸ் எ லைன் செக்மெண்ட், ஒரு கோட்டின் துண்டு மாதிரி செல்லுகிறது. இது ஒரு கோடு நேராக போயிட்டு இருக்கு, அது ஒரு துண்டை காமிக்கிறான். ரைட்டா? துண்டு மாதிரி செல்கிறது. விச் இஸ் ஷோன் இன் ஃபிகர். இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அடுத்து இன் ஃபிசிக்ஸில் வந்து செர்டைன் quantities can be described only by vectors. சில குவான்டிட்டிஸ், சில பொருட்கள் கேன் பி டிஸ்கிரைப்டு, விவரிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எவ்வாறாகன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பை வெக்டார்ஸ். வெக்டார் மூலமாக தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த பொருளுக்கு திசை இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ்னு என்னது? அது போகக்கூடிய தூரம் ப்ளஸ் அதோட மாஸ். ரைட்டா? ஃபோர்ஸ் அது வந்து என்னது? வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி தான். எந்த திசையில் போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுது, அது பொருளோட இது இருக்கும். ரைட்டா? மாசும் இருக்கும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடம்பெயர்வு. அது ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் போகும். இதுவும் வெக்டார் குவான்டிட்டி. அடுத்து பொசிஷன் வெக்டார்னா அது டைரக்ஷனும் இருக்கும், எடை இருக்கக்கூடிய நிலைமை. ரைட்டா? அடுத்து நான் 4வது ஆக்சிலரேஷன்னா முடுக்கம். இப்போ ஒரு பொருளுக்கு மேலேருந்து கீழே விழுகுது, அந்த பொருளோட வெயிட் இருக்குது, திசை இருக்குது இல்லையா? ஆக்சிலரேஷன், முடுக்கம். ரைட்டா? அப்போ லீனியர் மொமெண்டம்னு உந்தம், நேர்கோட்டு உந்தம். ரைட்டா? ஒரே நேர்கோட்டில் போகுது ஒரு பொருள், அப்போது அதுவும் வெக்டார் குவான்டிட்டி. அடுத்து நெக்ஸ்ட்டு அண்டு ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ன? ஆட்டத்தை சுற்றி வருது இல்லையா எலக்ட்ரான், அதுக்கு பேர் ஆங்குலர் மொமெண்டம். இதுவும் வெக்டார் குவான்டிட்டி தான். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிடியூட்னா வெக்டாருக்கு என்ன இருக்குது? திசையும் இருக்கிறது, அளவும் இருக்கிறது. இப்போ அளவை மட்டும் வச்சு பார்ப்போம். வெக்டாரில் உள்ள அளவு மட்டும் பார்ப்போம். அப்போ த லென்த் ஆஃப் எ வெக்டார் இஸ் கால்டு மேக்னிடியூட். அந்த வெக்டாரில் உள்ள நீளத்தை நாம் எவ்வாறாக சொல்கிறோம்? வெக்டாரில் என்ன இருக்குது? தூரமும் இருக்கும், எடையும் இருக்கும். இப்போ தூரத்தை வந்து வெக்டாரில் மேக்னிடியூட்னு சொல்கிறோம், ஆனால் திசையை வந்து டைரக்ஷன் சொல்கிறோம். ரைட்டா? இப்போ மேக்னிடியூட் மட்டும் படிப்போம். த லென்த் ஆஃப் த வெக்டார். அப்போது ஒரு வெக்டாரில் உள்ள நீளம், ஒரு வெக்டார்னா அதில் உள்ள நீளமானது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? கால்டு மேக்னிடியூட். அதுதான் அளவுன்னு அழைக்கப்படுகிறது. வெக்டாரில் உள்ள நீளமானது மேக்னிடியூட்னு அழைக்கப்படுகிறது. டைரக்ஷனானது அது டைரக்ஷன், திசையானது டைரக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போது அதனால பாருங்கள், த லென்த் ஆஃப் த வெக்டார் இஸ் கால்டு த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார். அதாவது அந்த வெக்டாரோட மேக்னிடியூட், ஒரு வெக்டாரோட நீளம் என்பது எவ்வாறாக அழைக்கப்படுது? மேக்னிடியூட் ஆஃப் தட் வெக்டார். ரைட்டா? ஆஃப் த வெக்டார். அப்போ நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. இது எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியில் இருக்கும்.
ஒரு திசை நோக்கி போயிட்டு கூடுதல் தானே போயிட்டுருக்கு. அதனால் பாசிட்டிவ் குவான்டிட்டி தான், நெகட்டிவ் குவான்டிட்டியில் இது இருக்காது. சம்டைம்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எ வெக்டார் இஸ் ஆல்சோ கால்டு, சில நேரங்களில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது இந்த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டாருக்கு இன்னொரு பேர் இருக்குது. சில நேரங்களில் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார், அந்த வெக்டாரோட மேக்னிடியூடை வந்து நாம் எவ்வாறாக அழைக்கிறோம், இஸ் கால்ட் எஸ் நாம் என்று அழைக்கலாம். நாம் ஆஃப் த வெக்டார், அந்த வெக்டாரோட நாம் என்று அழைக்கலாம். ஒரு வெக்டாரோட மேக்னிடியூடுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அது என்னது, நாம் ஆஃப் த வெக்டார். ரைட்டா, அதான் சொல்கிறான். சம்டைம்ஸ் சில நேரங்களில் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார்ஸ் அப்படின்னா வெக்டாரோட மேக்னிடியூடானது இஸ் ஆல்சோ கால்டு அழைக்கப்படுகிறது நாம் ஆஃப் த வெக்டார் அப்படின்ட்டு. ரைட்டா, நெக்ஸ்ட்டு ஃபார் எ வெக்டார், ஒரு வெக்டாருக்கு வந்து சிம்பிளை பாருங்கள். வெக்டாருக்கு எப்படி சிம்பிள் போனால் ஏன்னு போட்டு மேலே ஒரு 6ஆம் மார்க் மாதிரி போட்டிருப்பான். இதுதான் வெக்டார் அப்படின்னா இதுக்குள்ளே மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. நல்லா பார்த்து ஏ போட்டு 6ஆம் மார்க் மாதிரி போட்டால் இதுக்குள்ளே மேக்னிடியூடு இருக்குது, டைரக்ஷனே இருக்கிறது. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு த மேக்னிடியூட் ஆஃப் த நாம்னு என்னது, அதான் வெக்டார், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார்னு சொல்கிறோம். த மேக்னிடியூட் ஆஃப் த நாம் இஸ் டினோட்டட் பை, எப்படி, அதாவது எப்படி போட்டிருக்கான் பாருங்கள், அதாவது மாடுல், அதாவது வந்து 2 கோடு போட்டால் மாடுல் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்னா, மாடுல்னு சொன்னால் என்னது, அதில் மேக்னிடியூட் மட்டும்தான் குறிக்கும், திசை இதில் வராது. அதான் மாடுலேஷனுக்குள்ளே எடுத்துருக்கான். மாடுலேஷன் ஆஃப் வெக்டார் ஏன்னு கொடுத்தா அதுக்குள்ளே இருக்க அளவு மட்டும்தான் எடுக்கும். அதனால தான் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா இந்த சிம்பிளில் குறிப்பாங்க. இதுக்கு பின்னீங்கன்னா இந்த மாதிரி போட்டாச்சுன்னா நடுவு உள்ளே உள்ளது என்னது, வெக்டார் ஏ. நீ மாடுலேஷன் போட்டேன்னா அதில் உள்ள மேக்னிடியூடு தான் எடுக்கப்படும். அப்போனா அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த மேக்னிடியூட் அல்லது நாம், மேக்னிடியூட்னு சொல்லலாம் இல்லை நாம்னு சொல்லலாம். இஸ் டினோட்டட் பைனா குறிக்கப்படுகிறது. எப்படி, இந்த மாதிரி குறிக்கப்படுகிறது. ரைட்டா, அல்லது இன்னொரு விதத்துலையும் குறிக்கலாம், மேக்னிடியூட் ஆஃப் த நாம. அப்போ இந்த வெறும் ஏ மட்டும் போட்டேனாலும் மேக்னிடியூட் தான் அர்த்தம். வெறும் ஏன்னு போட்டால் மேக்னிடியூட், இல்லை ஏன்னு போட்டு மேலே 6ஆம் மார்க் போட்டால் என்னது, வெக்டாரு. அந்த வெக்டாரை கூட 2 சைட்லேயும் நீ வந்து மாடுலேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே மேக்னிடியூட் தான் அர்த்தம். ரைட்டா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு வெக்டார், இது கோடு போட்டுக்கான வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார். இது என்ன நீளமத்தனை போகுது 6ஆம் மார்க்கு, இதுதான் மேக்னிடியூட். அந்த அளவு இந்த 2 சைடில் ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, இது அளவு, இங்கேருந்து அது போயிட்டுருக்கு. இதோட அளவு மட்டும், நீளம் மட்டும் மேக்னிடியூட், டைரக்ஷன் வந்து வேறு. நீளம் தான், நீளத்தின் அளவு தான் மேக்னிடியூட், திசை வெக்டாரில் இருக்குது. ரைட்டா, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார், வெக்டார்லேயே பல விதங்கள் இருக்கிறது. அப்போ ஈக்குவல் வெக்டார்ஸ், ஈக்குவல்னா சமமான வெக்டார்கள்னு அர்த்தம். அப்போ 2 வெக்டார்ஸ் அப்படின்னா 2 வெக்டார்னா ஏ மேலே 6ஆம் மார்க் மாதிரி போட்டிருக்கான், இது ஒரு வெக்டார், அண்ட் பி அது ஒரு வெக்டார். இந்த 2 வெக்டாரும் ஆர் செட் டு பி ஈக்குவல், இது 2 வெக்டாரும் சமம் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா, அப்படி 2 வெக்டார்களும் சமமாக இருந்தால் அதற்கு பேர் என்னது, ஈக்குவல் வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். when they have equal magnitude and same direction, அதுக்கு என்ன இருக்கணும், அளவும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ரெண்டுக்கும். அதே டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனில் தான் போகணும். ரைட்டா, அப்படி இருந்தால் தான் அது ஈக்குவல் மேக்னிடியூட். இந்த கண்டிஷன் இருந்தால் தான். என்ன கண்டிஷன், when they have equal in magnitude, அந்த ரெண்டுமே அளவில் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும், மேலும் சேம் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனில் போகணும். ரைட்டா, அண்டு மேலும் அண்டு ரெப்ரசன்ட் த சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதுவும் இருக்கணும். எது, அண்டு ரெப்ரசன்ட்னா குறிப்பிடப்பட வேண்டும். எதை, த சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதனோட உடல் அமைப்புகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ரைட்டா, உடல் அமைப்புகள், அந்த பொருளின் அமைப்பு, குவான்டிட்டி அளவு. ரைட்டா, அளவும் ஃபிசிக்கல் அமைப்பு அதுவும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏ 6ஆம் மார்க் போட்டிருக்கான், இந்த பி 6ஆம் மார்க் போட்டிருக்கான், ரெண்டும் ஒரே தூரம் தான், அதேமாரி ஒரே டைரக்ஷன். அப்படின்னா இது வந்து என்னது, ஜியோமெட்ரிக்கலி ரெப்ரசன்டட் பை ஈக்குவல் வெக்டார். ஜியோமெட்ரிக்கல் வடிவியலில் குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாக, ஈக்குவல் வெக்டார், சமமான வெக்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. ரைட்டா, சரி நெக்ஸ்ட்டு. அப்போ கோலீனியர் வெக்டார், கோலீனியர் வெக்டார் என்னது, நேர்கோட்டு வெக்டார்னு அர்த்தம். நேர்கோட்டில் போகிறதுக்கு பேர் கோலீனியர் வெக்டார், அதான் நேர்கோட்டில் போகும். கோலீனியர் என்னது, நேர்கோட்டில் இயங்கக்கூடிய ஒரு வெக்டார். ரைட்டா, அப்போது கோலீனியர் வெக்டார் ஆர் தோஸ் விச் ஆக்ட் அலாங் த சேம் லைன். பார்த்துக்காங்க, கோலீனியர் வெக்டார் என்னது, ஒரே லைனில் இயங்கக்கூடிய வெக்டார்கள் தான் கோலீனியர் வெக்டார்னு சொல்லுவாங்க. வேறு லைனில் போகக்கூடாது. ரைட்டா, அதை தான் சொல்கிறோம். கோலீனியர் வெக்டார் ஆர் இருக்கின்றன, கோலினியர் வெக்டார் என்பது இருக்கின்றன. தோஸ் என்னவென்றால், தோஸ்னா அவைகள், விச் ஆக்ட் செயல்படுகின்றன. இங்கே அலாங் த சேம் லைன், ஒரே லைனில் தான் இந்த கோலினியர் வெக்டார்கள் போயிட்டுருக்கும்.
அதுனா கோலினியர் வெக்டார்னு சொல்லுவாங்க. தப்பா த ஆங்கிள் பிட்வீன் தெம் கேன் பி 0 அல்லது 180. எப்படின்னா ஒரே டைரக்ஷன் சொல்லிட்டான். இதோட ஆங்கிள் வந்து ஒன்று 0வாக இருக்கணும் இல்லை 180 இருக்கணும் அப்படின்றான். இப்போ சொல்லித்தரேன் பாருங்க எப்படின்ட்டு. இப்போ இது ஒரு வெக்டார். அப்போது இப்படி இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு வெக்டார் இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ரைட்டா இது ஒரு வெக்டார் இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போது இதனோட ஆங்கிள் என்னது 0. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே டைரெக்ஷன் மாறல இல்லையா. இது இந்த புள்ளியில் என்ன இருக்கோ டைரெக்ஷனை இந்த புள்ளியில் அதே டைரெக்ஷன் தான் இருக்குது. இந்த திசையில் போகுது. ஆங்கிள் என்ன சேஞ்ச் ஆகிருக்கா? இல்லை ஒரே டைரெக்ஷன் பேரலாக இருக்குது. ஒரே டைரெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. ரைட்டா அதேமாதிரி இங்கே பாருங்க இந்த டைரெக்ஷனில் ஒன்று போகுது இது ஏ, இந்த டைரெக்ஷனில் ஒன்று போகுது இது பி. ஆனால் ஒரே கோடு பார்த்துக்கோங்க, ஒரே கோடு. இது ஒரு இது இங்கேருந்து நடுவில் பிரிச்சுக்கிடுவான். இங்கிட்டு ஏ போகுது, இங்கிட்டு பி போகுது. ரைட்டா இதுக்கு எப்படி டைரெக்ஷன், இதுக்கு ஆங்கிள் எப்படின்னா இது ரெண்டுமே ஒரே கோடு ஆனால் ஆப்போசிட்டாக போகுது. ரைட்டா இதுக்கு ஆங்கிள் என்னது இப்படி எடுக்கணும். இங்கேருந்து எடுத்து இப்படி போடணும் 180. ரைட்டா இங்கேருந்து இப்படியே எடுத்து இப்படி போட்டால் 180. ரைட்டா இது ஆப்போசிட் இன் சேம் லைன். ரைட்டா கோலினியர். ரைட்டா பார்த்துக்கோங்க. அப்போ கோலினியர்னு என்ன சொல்ல, கோலினியர் வெக்டார் ஆர் தோஸ் விச் ஆக்ட் டூரிங் த சேம் லைன். ஒரே லைனில் தான் அது இயங்கணும். ரைட்டா த ஆங்கிள் பிட்வீன் தெம் கேன் பி 0. ஒன்று அது ஒரு 0வாக இருக்கும் அல்லது 180 இருக்கும். இப்போ பேரலல் வெக்டார்னு எப்படின்னு பார்ப்போம். பேரலல் இணையான வெக்டார்கள் ஒரே இதில் தான் போகணும். இஃப் 2 வெக்டார்ஸ் A and B, ரைட்டா 2 வெக்டார்ஸ் A and B, A and B act in the same direction. ஒரே டைரெக்ஷனில் A என்ற வெக்டாரும் B என்ற வெக்டாரும் போகிறது. along the same line, ஒரே டைரெக்ஷன் அண்ட் ஒரே லைனில் போகுது. அல்லது பேரலல் லைன், ஒரே லைன்லேயே போகலாம், இல்லை பேரலல் இணையான கோடுகளாகவும் செல்லலாம். ரைட்டா அப்போ தென் த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0. அதுக்கு ஆங்கிள் 0 தானே. இப்போ தானே காமிச்சேன், ஒரு புள்ளி தானே. ரெண்டு பேரலில் போனாலும் ஒரே டைரெக்ஷன் 0 தான் வரும். ரைட்டா அப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாருங்க இது போட்டிருக்கான். இது ஒரே டைரெக்ஷன், இது டைரெக்ஷன் தான். அதை ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் பேரலல் வெக்டார்ஸ். இதுக்கு ஆங்கிள் 0. அதேமாரி ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ், அதாவது பேரலல் வெக்டார் ஆனால் ஆன்டி டைரெக்ஷன் மட்டும் மாறி இருக்கும். இங்கே பாருங்கள் இது ஒரு வெக்டார், இந்த மேலே உள்ள ஏ வெக்டார் போகுதா. இங்கே பாருங்க இது ஏ வெக்டார் இந்த டைரெக்ஷனில் போகுது. இது பி வெக்டார் இந்த டைரெக்ஷனில் போகுது. இது ரெண்டே இணைச்சிருங்க. நீங்கள் இணைச்சிங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க பி வெக்டார் இப்படி வருதா, இந்த புள்ளியிலேருந்து இப்படி போகுது. ஏ வெக்டார் இப்படி போகுது. ஆனால் ஆங்கிள் என்னது எதிர் திசை தானே, ஒரே திசைன்னு தான் ஒன்று. எதிர் திசைன்ற போது இந்த லெஃப்ட்லேருந்து எடுத்து ரைட்டில் கொண்டு வந்தால் 180 டிகிரி. ரைட்டா அப்போது நல்லா பாருங்கள் ஆன்டி பேரலல் வெக்டார். ஆன்டி பேரலல் எதிர் போகும், பேரலாக இருக்கும் இணையான கோடுகள் ஆனால் எதிர் இருக்கும். ரைட்டா ஆன்டி பேரலல் வெக்டார் 2 வெக்டார்ஸ் A and B are said to be anti parallel vector when எப்போது சொல்ல முடியும், இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆன்டி பேரலல் வெக்டார்னு சொல்கிறோம். எப்போன்னு சொன்னால் when they are to opposite direction. அப்போ they are in opposite direction, எதிர் திசையில் அது இயங்கினா தான் இட் இஸ் கால்ட் as ஆன்டி பேரலல் வெக்டார் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் along the same line, ஒரே லைனில் எதிர் திசையில் இயங்கணும். along the same line, ஒரே கோட்டில் இயங்கிருக்கணும். அல்லது ஆன் த பேரலல் லைன், அல்லதுன்னா பேரலல் லைனில் இயங்கிட்டு இருக்கலாம் ஆனால் வந்து எதிர் திசையில் இயங்கணும். ரைட்டா பேரலல் லைன் என்னது இங்கே பாருங்க இது இந்த போதில் மேலே காமிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் பேரலல் லைன். இந்த இருக்கு இல்லையா, இது இப்படி பேரலாக இருக்குது, இதுவும் பேரலாக இருக்குது ஆனால் திசை மாறி இருக்குது. இது இந்த திசையில் போய் இந்த திசையில் போகுது. ஆனால் ஆங்கிள் என்னது ஆங்கிள் 120. ஏன்னா இந்த திசையிலேருந்து ஆங்கிள் எடுக்கும். இப்போ லெஃப்ட்லேருந்து ஆங்கிள் எடுப்போம் கீழேருந்து. இங்கே பாருங்கள் ஆங்கிள் இது எப்படி இதுக்கு எடுக்க ஆங்கிள் நான் எடுக்கிறேன். இதுக்கு எப்படின்னா இப்போ இந்த லெஃப்ட்லேருந்து ஆங்கிள் எடுக்கிறேன், இந்த ஆரமாக இருக்குது எடுத்து இது ரைட்டில் போகுதா, அப்போ ரைட் வரைக்கும் கொண்டு வரேன். முடிஞ்சா இந்த திசைக்கு போகுது, அப்போ இந்த திசைக்கு வரணும்ல, சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த திசைக்கு போயிட்டு வந்து இந்த இதை இங்கிட்டு இந்த போகட்டும், போனாலும் இந்த திசைக்கு வரணும். ரைட்டா அதை தான் இந்த ஒரே இதில் போட்டு காமிச்சிருக்கான். இங்கேருந்து எடுத்து இங்கே வந்து கொண்டு வந்துருச்சு. ரைட்டா சரி ரைட். நெக்ஸ்ட்டு ஆர் ஆன் த பேரலல் லைன்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 180 டிகிரி. அப்போ யூனிட் வெக்டார்னு இருக்குது. இந்த யூனிட் வெக்டார்ன்றதை நம்ம பிறகு பார்க்கலாம்.
யூனிட் வெக்டார் இதெல்லாம் நேரம் ஆகும். இது அடுத்ததில் பார்க்கலாம்.